நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய 5 நிமிடம் 6 கேள்விகள் தொகுப்புல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல தமிழகம் உள்ளிட்ட ஒரு சில மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதா சொல்லப்படுது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்திய வரலாற்றிலேயே இப்படி ஒரு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளான ஒரு நிதிநிலை அறிக்கை இதுவாகத்தான் இருக்கும். அவர்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக யாரால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக அதிகமான நிதியை ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களிலும் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கூட அதை போன்று கூட்டணி கட்சிகளுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டது. அது இலைமறைவு காய்மறைவாக செய்யப்பட்டது. நேரடியாக இந்த அளவுக்கு ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு நிதிநிலை அறிக்கை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோடு முதலமைச்சரும் அமைச்சர்களும் பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய அரசினிடத்திலே வைத்திருந்தார்கள். வெள்ள நிவாரணத்துக்கு நிதி கேட்டிருந்தார்கள், சென்னை மெட்ரோவுக்கு நிதி கேட்டிருந்தார்கள், கோவை மெட்ரோவுக்கும் மதுரை மெட்ரோ ரயிலுக்கும் அனுமதி கேட்டிருந்தார்கள், சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கு தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு வரை ஒரு உயர்மட்ட பாலத்தை கேட்டிருந்தார்கள். பலமுறை நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் டெல்லிக்கு சென்று இதையெல்லாம் கேட்டு வந்தார் என்று எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட எதையுமே காதிலே வாங்கி கொள்ளாமல் இன்றைக்கு நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே சில அமைச்சர்கள் இந்த துறையிலே இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, இந்த துறையிலே இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதுவெல்லாம் கடந்த காலங்களிலே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தொடர் நடவடிக்கைகளுக்காக கொடுக்கப்படுகிற நிதி. அது புதிய திட்டங்களுக்கான அறிவிப்பு கிடையாது. அதை கூட இன்றைக்கு மக்கள் மத்தியிலே குழப்புவதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மொத்தத்தில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற எல்லா மாநிலங்களிலுமே இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல பீகார், ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு சிறப்பு கவனம் பெற்று அவங்களுக்கு தேவையானது கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் அவங்களுடைய அணுகுமுறை. பிரதமரை அடிக்கடி சந்திச்சதாகவும் சொல்லப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமரை சந்திப்பதனால் நிதி கொடுப்பதல்ல. இது ஊர் உலகம் எல்லாத்துக்குமே தெரியும். பிரதமர் அவர்கள் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதில் 2 கால்கள், ஒன்று ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய கால், இன்னொன்று நிதிஷ்குமார் அவர்களுடைய கால். அந்த கால்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் நாற்காலி விழுந்துவிடக்கூடாது. அதை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்றைக்கு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். அணுகுமுறைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் ஆதரவு தருவதற்கு முன்பாக கடந்த காலங்களிலே ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை பற்றியும் பீகாருடைய நிதிஷ்குமார் அவர்களை பற்றியும் பிரதமர் மோடி அவர்கள் என்னவெல்லாம் பேசினார் என்பது இன்றைக்கு பதிவில் இருக்கிறது. அதனால் இதுவெல்லாம் அணுகுமுறை பார்த்தார்கள் என்று அல்ல. கூட்டணியில் இருக்கிறார்கள், அவர்களால் இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது, அதை நேரடியாக இவர்கள் ஒப்புக்கொள்ளலாம். அவனுடைய ஆதரவில்லை என்றால் இன்றைக்கு ஆட்சி கிடையாது, நாங்கள் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று அதை நேரடியாக ஒப்புக்கொள்ளலாம். அதை ஒப்புக்கொள்ளாமல் பல்வேறு ஜால்ஜாப்புகளை இதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படி இல்லைன்னா தமிழ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு குரல் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்த்திருப்போம். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு அது மட்டும் இல்லாம வேற எந்த மாநிலத்துடைய பெயரும் இடம்பெறல. இதுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. எல்லா நேரமும் எல்லா மாநிலத்துடைய பெயரையும் நம்மளால பட்ஜெட்ல குறிப்பிட முடியாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு பல்வேறு குறியீடுகளிலே வறுமை ஒழிப்பாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், அல்லது சுகாதாரமாக இருக்கலாம், அதை போன்ற பல்வேறு குறியீடுகளிலே இன்றைக்கு இந்தியாவிலேயே
முதன்மை மாநிலமாக இன்றைக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழகத்தினுடைய பெயரை நிதிநிலை அறிக்கையிலே நிதியமைச்சர் குறிப்பிட்டிருந்தால் அது இந்தியாவுக்கு பெருமை. குறிப்பிடாதனால் தமிழகத்திற்கு எந்த விதமான இழப்பும் இல்லை. அதே சமயத்திலே நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் தமிழ்நாடு என்று பெயரை குறிப்பிடுவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கான நிதி வேண்டும், தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் ஏதோ தமிழ்நாடு என்று பெயரை குறிப்பிடாததால் எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டுக்கு நிதி, தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை எல்லா நிதிநிலை அறிக்கையிலுமே திருக்குறளை சொல்லுவார், புறநானூரை சொல்லுவார், தமிழ் மொழியை பற்றி சொல்லுவார். இன்றைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலே அதை சொல்லவில்லை என்று சொன்னால் தமிழகத்தை பொறுத்தவரை சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற நிலைமைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். தாமரை தமிழகத்திலே மலர வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு வந்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தை கைவிட்டு விட்டார்கள். மத்திய அரசோடு ஒரு இணக்கமில்லாத சூழலால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காம போகுதுன்னு சொல்றாங்களே, இது உண்மையா? இருக்கிற நிலைமை எப்படியாவது தமிழகத்தினுடைய கட்சிகளை அழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்து செயல்படுகிறது. பாரதத்தினுடைய பிரதமரும் அமைச்சர்களும் கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு என்று பேசுகிறார்கள். அப்போ அவர்கள் இங்கிருக்கிற பிரதான கட்சிகள் எல்லாம் அழித்துவிட்டு தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு எதிர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்கே அணுகுமுறை வரும்? அவர்களுடைய அணுகுமுறை என்பது அப்படி இருக்கிறது. அப்போ இங்கிருந்து தனியான ஒரு அணுகுமுறை வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் மாநிலத்தினுடைய உரிமைகளை பறித்து மாநில அரசுகளை அடிமைப்படுத்துவதை அவர்கள் குறிக்கோளாக கொண்டு பல மாநிலங்களிலே நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். அது தமிழகத்திலே எடுபடவில்லை என்று பார்க்கும் பொழுது அவர்கள் எதேதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் தமிழக அரசு மீது அதிருப்தி அதிகரிச்சுட்டு வரதா சொல்லப்படுது இல்லையா? உங்களுடைய பார்வை இதுல? ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிறது, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட முடியாது. பிரச்சனைகள் இருக்கும். தமிழகத்திலும் பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லை என்று இல்லை. ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆனவங்க அதிகமாக இருக்காங்க, கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க இருக்காங்க, சாட்டிஸ்ஃபை ஆனவங்க அதிகமாக இருக்காங்க. இப்போ சிறு குறு தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மின் கட்டண உயர்வின் காரணமாக, நிலை கட்டண உயர்வின் காரணமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு எதிர்கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் முதலமைச்சரை சந்தித்து அதற்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அரசின் தரப்பிலிருந்து நல்ல முடிவுகள் வரும்போது அவர்களெல்லாம் இன்றைக்கு என்ன எதிர்பார்த்தார்களோ அதை கிடைத்தது என்று அரசின் பக்கம் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மின் கட்டண உயர்வு, தொடர் கொலை சம்பவங்கள் போன்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் இருந்து எந்த ஒரு குரலுமே எழுப்பப்படாமல் இருக்கே, ஏன்? நீங்கள் கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். மின்சார கட்டணம் உயர்த்திய போதே அன்றைக்கே நான் சட்டமன்றத்தினுடைய வெளியிலேயே பத்திரிகையாளர்களிடத்திலே மின்கட்டண உயர்வு பாதிக்கப்படுகிறது, அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதே போல் கள்ளக்குறிச்சி மரணமாக இருந்தாலும் அனைத்து விஷயங்களுக்கும் இதுவெல்லாம் எல்லா கட்சியும் செய்கின்ற விஷயம்தான். ஒரு தனியாக ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இது மாதிரி விஷயங்களுக்கு நாம் கண்டனம் தெரிவித்து தான் ஆக வேண்டும். உண்மை குற்றவாளிகளை இருமுக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்கத்தான் வேண்டும். அதை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். திமுக அரசின் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற வகையில் இருந்திருக்கா இல்லையா? திமுக அரசின் செயல்பாடுகளுக்கு உங்களுடைய மதிப்பெண்கள் அவுட் ஆஃப் 10? இது அப்படி 10க்கு மார்க் போடுகிற விஷயம் அல்ல. அரசை பொறுத்தவரை, முதலமைச்சரை பொறுத்தவரை பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வருகிறார். அனைத்து மக்களுக்கும், அடித்தட்டு மக்கள் தேவையான வசதிகளை பெற வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறார். அதற்காகத்தான் பல்வேறு திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அறிவித்ததோடு மட்டுமல்ல, அது செயல்படுகிறதா என்று பார்க்கிறார். இப்போ மக்களுடன் முதல்வர் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. அது அனைத்து நகராட்சி பகுதிகளிலும் அது நடத்தப்பட்டது.
மக்கள் பல்வேறு குறைகளை தீர்த்து கொண்டார்கள். இப்போது ஊரக பகுதிக்கு அது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஒவ்வொரு முறையும் எங்கள் தொகுதியிலே அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அப்போ மக்களுக்கு தேவையான விஷயங்களை அதிகாரிகளே நேரடியாக வந்து இன்றைக்கு செய்கிறார்கள். இப்படி பல்வேறு புதிய முயற்சிகளை அரசாங்கத்தின் தரப்பிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள். அதே போல் நான் சொன்னது மாதிரி இன்றைக்கு தொழில் என்பது மாநில அரசினுடைய திட்டங்களால் மட்டுமல்ல, ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளாலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழில்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும். நானும் சட்டமன்றத்திலே பல்வேறு கோரிக்கைகளை பேசியிருக்கிறேன். கல் இறக்குவதற்கு அனுமதியை தொடர்ந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அதுதான் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கும். அப்படி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதற்காக, இப்போ தென்னை விவசாயிகளை பாதுகாப்பதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அதை பரிச்சார்த்த முறையில் செய்கிறார்கள். கல் இறக்குவதற்கான அனுமதியையும் அரசு பரிசீலிக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை நாம் இன்றைக்கு வைத்து கொண்டிருக்கிறோம். அதே போல் கொங்கு மண்டலத்திலே இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருப்பது பொல்யூஷன் பிரச்சனைகள். அந்த பொல்யூஷன் மாசுபடுகிற அந்த பிரச்சனை நீர்நிலைகளாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும், நீங்கள் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் வந்த அந்த கழிவுகளை விட இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலே நீர்நிலைகளிலே கலக்கிற கழிவுகள் அதிகம். அதையெல்லாம் இன்றைக்கு அரசின் சார்பாக முயற்சி எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் வேகமாக முயற்சி எடுக்க வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது. அதை அவ்வப்போது நான் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன், முதலமைச்சரிடத்திலும் எடுத்து சொல்லி இருக்கிறேன். ஒரு கூட்டணி கட்சியாக நாம் இன்றைக்கு நேரடியாக முதலமைச்சரை அமைச்சர்களை சந்திக்க முடிகிறது. நம்முடைய பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நிதி நிலைக்கு ஏற்றவாறு அவர்களும் அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர் தோல்விகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய அதிமுக மீண்டும் ஒன்று சேரணும் அப்படின்னு பல தரப்புல இருந்து குரல்கள் எழுது. அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா? இப்போ ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு குழுவை அமைத்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், கேசி பழனிசாமி, திரு புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன் இவர்களெல்லாம் ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். ஆனால் தினசரி சகோதரர் கேசி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேவலமாக விமர்சித்து கொண்டே இருக்கிறார். அதே போல் அம்மையார் சசிகலா தரப்பிலிருந்து பேசுபவர்கள் கூட தொலைக்காட்சிகளிலே இன்றைக்கு விவாதங்களிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேவலமாக விமர்சிக்கிறார்கள். எப்படி ஒற்றுமைக்கான வழி இருக்கும்? அப்போ இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், இவர்களெல்லாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று சொல்லுவது எடப்பாடி பழனிசாமியை கீழே இறக்க வேண்டும், அவரை கட்சியிலிருந்து காலி செய்துவிட வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. யதார்த்தமாக பார்த்தோம் என்று சொன்னால், நாம் உன்னிப்பாக கவனித்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டு மீதி எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொள்ளலாம். இது நடக்கிற விஷயமா? அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கா? இது இவங்களுடைய நோக்கம். ஒருவேளை அதாவது ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லுபவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது இது எப்படி ஒன்றிணைப்பார்கள்? ஒன்றிணைப்புக்குன்னு ஒரு குழு போடுறீங்க, அந்த குழு உறுப்பினர்களே இன்றைக்கு கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இரட்டை சின்னம் அவருடைய கையில் இருக்கிறது. அவர்தான் அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர். ஆனால் சம்பந்தப்பட்ட வழக்கு கூட இன்னும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற விஷயம். அதாவது இது வழக்கு இருக்குன்னு இன்றைக்கு கூட ஒரு வழக்கு போடலாம், வழக்கு இருக்குன்னு சொல்லலாம். பட் எவ்வளவோ வழக்குகள் தாண்டி அவர் இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்றார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ அவரை வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க கோர்ட்டில் போய் பண்ணிட்டாங்க, வேறு ஏதோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. அங்கே பாரதிய ஜனதா கட்சியை வச்சு பண்ணி பார்த்தாங்க. அவரும் பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கங்களை புரிந்து கொண்டு விலகி கொண்டார். அங்கேயும் பண்ண முடியல. இப்போ ஒன்றிணையலாம்னு சொல்லி அவரை காலி பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவரை விமர்சிக்கிறார்கள். அப்போ ஒன்றிணைவது அவருடைய நோக்கமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழல்ல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தேர்தல் வியூகங்கள்லாம் என்னவாக இருக்கு? கொங்கு மண்டலத்திலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும்
மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். எப்போதும் செய்வது தான், இது ஒன்றும் புதிதல்ல. இன்றைக்கு சந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். இது 26 தேர்தலுக்கு கண்டிப்பாக எங்களுடைய கூட்டணிக்கு அது உதவிகரமாக இருக்கும். 2026 தேர்தலிலே மீண்டும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தமிழக அரசியல் களத்துல புதிய கட்சிகளினுடைய வரவு எப்படி இருக்கும்? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நடிகர் விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துடைய என்ட்ரி எந்த அளவுக்கு இருக்கும்? அவருடைய வருகையினால் ஒரு சில சதவீத வாக்குகளை அவர் பெறலாம். அது எங்களுக்கு ஆதரவானதாக அமையும். எங்களுடைய எதிர் ஓட்டுக்கள் பிரியும் பொழுது எங்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அதனால் இப்போ பெற்ற வெற்றியை விட முதலமைச்சர் அவர்கள் சொல்லுவது போல 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1% வாக்குகள் பிளவுபடும் அப்படின்னும் போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பிளவுபட வாய்ப்பு இருக்கு இல்லையா அவர் வந்தாருன்னா? இல்லை, அதாவது அந்த எதிர் வாக்குகள் இப்பொழுது ஒன்றா கொஞ்சம் பிஜேபிக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் அவர் சீமான் அவர்களுக்கு போயிருக்கலாம், நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கலாம். அப்படி எதிர்வாக்குகள் இன்னும் பிரியும் போது இந்த புதிய வாக்குகள் இப்படி கொஞ்சம் பிரியறப்ப யாருக்கு அது அட்வான்டேஜாக இருக்குன்னு கணக்கு போட்டாவே தெரியும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கான வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறதா பாஜக தரப்புல சொல்லப்படுது. உண்மையாலுமே தமிழகத்தில் பாஜகவுடைய வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கா? நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதாவது 18% வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த 18% வாக்குகளிலே 6% வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தது. அவங்க நிரூபிக்கப்பட்ட ஓட்டு அவங்களது. ஸோ 18ல் 6 போச்சு, 12. டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் வாக்குகள் இருக்கிறது. 2 பேர்த்துக்கு சேர்ந்து ஒரு 3% வாக்கு இருந்தால் கூட டிடிவி தினகரன் அவர் 2% மேலே நிரூபித்தவர். அப்போ 3% வாக்குகள் போனால் 9%. அதற்கு பிறகு பாரிவேந்தர் இருக்கிறார், இந்திய ஜனநாயக கட்சி இருக்கிறது, அன்பு அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கிறார், ஜான் பாண்டியன் இருக்கிறார். இவர்கள் மூவருக்குமான வாக்குகள் ஒரு நீங்கள் எவ்வளவு குறைஞ்சபட்சம் விட்டாலும் அவங்களுக்கு ஒரு சதவீத வாக்குகள் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு 5லிருந்து 6% வாக்குகள் தான் இந்த தேர்தலிலே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பாஜகவுக்கான வாக்குகள் கண்டிப்பாக ஒரு 1%, 1.5% வாக்குகளை அவர்கள் அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாங்கள் 11% வாங்கிவிட்டோம் என்று சொல்லுவதெல்லாம் பாரிவேந்தருடைய வாக்குகள், ஏசி சண்முகம் அவர்களுடைய வாக்குகள், ஜான் பாண்டியன் அவர்களுடைய வாக்குகள், இதையெல்லாம் சேர்த்து தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்னதெல்லாம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் அவங்க நிரூபிக்கப்பட்ட ஓட்டு அது. அப்படியெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க 6% ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சும்மா சொல்லிட்டு இருக்கலாமே ஒழிய, ஆனால் உண்மை யதார்த்தம் இதுதான். நீங்கள் இப்போ கோவை தொகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இன்றைக்கு 4.5 லட்சம் ஓட்டுகளை பெற்று விட்டோம் என்று சொல்கிறார்கள். 2014 சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 3,80,000 வாக்குகளை பெற்றார். ஆனால் அன்றைக்கு விட இன்றைக்கு 4 லட்சம் ஓட்டுகள் புதிய ஓட்டுகள். அன்னைக்கு மொத்த ஓட்டுகள் எவ்வளோ, இன்னைக்கு மொத்த ஓட்டுகள் எவ்வளோ, வாங்கின சதவீதத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அன்னைக்கு 2014 சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 0.5% அதிகமாக பெற்றிருக்கிறார். இன்றைக்கு இவர்கள் குறைவாக பெற்றிருக்கிறார்கள். இது பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் 4.5 வாங்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கே 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கே ஒரு 3,80,000 வாங்கினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.